அன்புக்குரிய இறை மக்களே, உங்கள் எல்லோரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய திருப்பெயராலே நான் வாழ்த்துகிறேன். நம்முடைய தாயும் தந்தையும் ஆகிய கடவுளாலும் நம் மீட்பர் இயேசு கிறிஸ்துவினாலும் நமக்கு அருளும் அமைதியும் உண்டாவதாக. நாம் ஒவ்வொரு நாளும் இந்த காலை தியான வழிபாட்டிலே என்ன நோக்கத்தோடு, ஜபத்தோடு, பொருத்தனையோடு நாம் பங்கு பெறுகிறோமோ அதனை ஆண்டவர் நம்முடைய வாழ்வில் நிறைவேற்றுவாராக. இந்த ஆண்டு தவக்காலத்திலே நாம் பாவத்தின் பரிமாணங்கள் என்கின்ற செம்பொருளில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்பின் கீழ் சிந்தித்து கொண்டு வருகிறோம். இந்த நாளிலே நாம் சிந்திக்க இருக்கும் தலைப்பு பெரியோரை மதியாமை பாவம் என்கின்ற தலைப்பிலே நாம் சிந்திக்க இருக்கிறோம். பெரியோரை மதியாமை பாவம். இஸ்ரேல் மக்களுக்கு கடவுள் சீனாய் மலையில் 10 கற்பனைகளை கொடுக்கிறார். அந்த 10 கற்பனைகளிலும் வாக்குத்தத்தம் உள்ள கற்பனை ஒன்றே ஒன்றுதான். அது உன் ஆயுசு நாட்கள் நீடித்திருக்க. கடவுள் தரும் நாட்டில் உன் ஆயுசு நாட்கள் நீடித்திருக்க உன் தாயையும் உன் தந்தையையும் கனம் பண்ணுவாயாக என்று இருக்கும். இந்த ஒரு கட்டளை மட்டும்தான் வாக்குத்தத்தம் உள்ள கட்டளை. மற்ற எல்லாமே டூஸ் அண்ட் டூ நாட்ஸ், அவ்வளவுதான். இதை செய், இதை செய்யாத. ஆனால் இதை செய்தால் இத்தகைய ஆசி கிடைக்கும் என்கின்ற ஒரே ஒரு கட்டளை, உன் தாயையும் உன் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக என்பது. இஸ்ரேல் மக்களுக்கு ஆண்டவர் இந்த கட்டளையை ஏன் கொடுத்தார்? 450 ஆண்டு காலம் அடிமை மக்களாக வாழ்ந்தார்கள். அவர்களுக்கு வேற எதுவும் தெரியாது. தூங்கி விழிப்பார்கள். விழித்தவுடன் செங்கல் அறுக்க வேண்டும், மண் குழைக்க வேண்டும், அதனை அறுத்து காய வைக்க வேண்டும். மாலையானதும் அவர்கள் உணவருந்தி படுக்கைக்கு சென்று விடுவார்கள். இவ்வளவுதான் அவர்களுக்கு தெரியும். ஆனால் இப்போது எகிப்தியரிடமிருந்து எல்லா விலை உயர்ந்த பொருட்கள், பொன் ஆபரணங்கள் எல்லாவற்றையும் அவர்கள் பெற்றுக்கொண்டு மிகப்பெரிய பாலை நிலத்தில் பயணமாக வந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி வருகிற போது பெற்றோருடைய அருமை தெரியாமல் அவர்கள் தங்கள் மனம் போன போக்கிலே வாழ்ந்துவிடக் கூடாது என்பதற்காக கடவுள் இந்த கட்டளையை கொடுக்கிறார். இது மட்டும் இல்லை, வனாந்தரம், யாரும் இருக்க மாட்டாங்க, எல்லாருக்கும் தனித்தனி வீடு இல்லை, எல்லாம் பக்கத்தில் பக்கத்தில் அப்படியே அப்படியே படுக்க வேண்டியதுதான். இந்த நேரத்தில் பொருட்களை அபகரிப்பதற்கான எண்ணம் வரும். அதனால திருடாதீங்க அப்படின்னு ஒரு கட்டளை. பிறருடைய பொருளை இச்சிக்கின்ற மனம் வரும். ஆடு, மாடு, கழுதை, ஒட்டகம் இதையெல்லாம் எடுத்துக்கொள்ளுகிற மனப்பாக்கு வரும். அதனால பிறருடைய பொருளை இச்சியாதே. பெண்களை மானபங்கப்படுத்தக்கூடாது, பிறர் மனைவியை இச்சியாதே, பொய் சாட்சி சொல்லாத. இப்படி அவர்களுடைய வாழ்க்கை இப்போது இந்த பாலை நிலத்தில் இத்தகைய நிலையில் இருப்பதால் அவர்களுக்கு இந்த கட்டளையை கொடுக்கிறார். அதில் வாக்குத்தத்தம் உள்ள கட்டளை இந்த ஒரு கட்டளை தான். ஆனால் இதையும் இந்த இஸ்ரேல் மக்கள் சரியாக கடைபிடித்ததாக நமக்கு சான்றுகள் இல்லை. முதியவர்கள் அல்லது பெரியவர்கள் பயனற்றவர்கள் என்று பல நேரங்களில் நாம் சிந்திக்கிறோம். ஆனால் அவர்களுடைய வாழ்வின் அனுபவம்தான் நமக்கு பயன்களாக அமையும். முதியவர்களுடைய வாழ்வு முடிந்து போகிறது, இதனால நமக்கு என்ன பயன் என்று நினைக்கின்ற மனப்பான்மைதான் இன்றைய இளையோர் நடுவில் இருக்கிறது. ஆனால் அவர்களுடைய பட்டறிவும் அனுபவமும் இருக்கிறதே,
அது எவ்வளவு விலை கொடுத்தாலும் அதனை பெற்றுக்கொள்ள முடியாது என்பதை நாம் இந்த நாளிலே புரிந்து கொள்ள வேண்டும். நாம் சில தடவை சொல்லுவோம், ஐயா அது பழுத்த பழண்டா அது அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா ரொம்ப வயசாகி போச்சு அப்படின்னு நினைப்போம். ஆனால் ஒரு பழம் எப்போது சுவையாக இருக்கும் என்றால் அது கனிந்த பிற்பாடுதான். ஒரு மனிதனுடைய வாழ்வு எப்போது மிகவும் சுவையாக இருக்குமாம், அவர்கள் பெரியவர்களாகினா முதுமை பருவத்தை அடைகின்ற போது, 60 வயது தாண்டின பிற்பாடுதான் அவர்கள் கனிந்த மனிதம் உள்ளவர்களாக இருப்பார்கள். அப்போ ஒரு கனிந்த பழத்தைத்தான் நாம் உண்டு ருசி பார்க்க முடியும். அதுபோல பெரியவர்களை நம்முடைய சமூகத்தில் மதித்து அவர்களுடைய அனுபவத்தை நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும். அது நம்முடைய வாழ்வுக்கு மிகுந்த சுவை மிகுந்ததாக இருக்கும் என்பதில் எவ்விதமான ஐயமும் இல்லை. பெரியவர்களை மதித்து நடப்பது என்பது கட்டளைகளை மதித்து நடப்பது என்பதற்கு சமம். கட்டளைகளை ஒருவர் மதித்து நடந்தால் அவர் கடவுளை மதித்து நடக்கிறார் என்று சமம். இந்த பின்னணியத்தில் 3 குறிப்புகளின் கீழே நாம் இந்த நாளுக்குரிய தலைப்பை நாம் சிந்திக்கலாம். முதலாவது, பெரியோரை அவமதிப்பது அல்லது தரக்குறைவாக பேசுவது நடத்துவது பாவம். லேவியராகமம் 19:32 இப்படிப்பட்ட வாக்கியங்கள் இருக்கிறது. பெரியவர் ஒருவர் வருகிறார் என்று சொன்னால் நீங்கள் எழுந்து நில்லுங்கள், அவருக்கு மதிப்பை கொடுங்கள். நீங்கள் அப்படி பெரியவர்களை மதித்து நடந்தால் அது உங்கள் வாழ்வில் ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். கட்டளைகளையும் அப்படிதான், கட்டளைகளை மதித்து நடந்தால் நமது வாழ்வில் ஆசிகள் பெருகும். உபாகமம் 28 அப்படித்தான் சொல்லுகிறது. இன்றைக்கு நான் உனக்கு விதிக்கும் கட்டளைகளை எல்லாம் நீ கடைபிடிப்பாயானால் இப்போது சொல்லப்படும் ஆசீர்வாதம் எல்லாம் உன் மீது வந்து பலிக்கும். அப்போ பெரியவர்களை மதித்து நடக்கின்ற போது நம்முடைய வாழ்வில் ஆசிகள் பெருகும். அது அப்படியே எதிர்மறையாகவும் சிந்திக்கணும். அவளை மதிக்காமல் போனால் நம்முடைய வாழ்வில் சாபங்கள் நிச்சயமாக வரும் என்பதையும் நாம் மறந்து போய்விடக் கூடாது. அவர்கள் வயதுக்கு நாம் மதிப்பு கொடுக்கிறோமோ இல்லையோ, அவருடைய விசுவாச வாழ்வுக்கு நாம் மதிப்பளிக்க வேண்டும். ஏன்னா விசுவாச வாழ்வு என்பது அனுபவத்தின் வழியாக வருவது. இந்த விசுவாச வாழ்வின் அனுபவத்தை அவர்கள்தான் வருகின்ற தலைமுறையினருக்கு சொல்லிக் கொடுப்பார்கள். இப்போ முக்கால்வாசி தாத்தா பாட்டி வீட்டில் இருக்க வீடை பார்த்தீங்கன்னா அந்த பேர பிள்ளைங்களுக்கு கொஞ்சமாச்சும் வசனம் தெரிஞ்சிருக்கும். ஏன்னா அப்பா அம்மாங்க இன்னைக்கு இருக்கிற வேகமான உலகத்தில் வெளியில் போவாங்க வருவாங்க, இரவு வந்தவுடன் படுத்து உறங்குவார்கள், நேரம் இருக்காது. ஆனால் இந்த தாத்தா பாட்டி தான் அவங்கள பக்கத்தில் வச்சுக்கிட்டு, ஏய் இன்னைக்கு சண்டே ஸ்கூலில் இது சொல்லி கொடுத்தாங்களா அப்படின்னா அந்த வசனத்தை நம்ம ஒரு தடவை படிச்சிக்கலாமா அப்படி இப்படின்னு ஏதாவது பண்ணி அவர்களுக்கு அந்த வசனத்தை கற்றுக் கொடுப்பார்கள். அது மட்டும் இல்லை, ஏதாவது ஒரு அச்சமோ பயமோ சூழல் ஏதாவது வந்ததுன்னா இந்த பெரியவர்கள் தான் அவர்களுக்கு எடுத்து சொல்லும் விதத்தில் சொல்லி தங்களுடைய விசுவாச அனுபவத்தை பகிர்ந்து கொள்ளுவார்கள். அதற்காக நாம் அவர்களுக்கு மதிப்பளிக்க வேண்டும். வயதுக்காக இல்லைன்னா கூட அவருடைய விசுவாச வாழ்வுக்காக நாம் அவர்களுக்கு மதிப்பளிக்க வேண்டும். கனப்படுத்தினால் நாமும் ஒரு காலகட்டத்தில் கனப்படுத்தப்படுவோம். நமக்கு தெரியும் இல்லையா, ஒரு பழைய கதை. ஒருத்தர் ஒரு அலுமினிய தட்டில் அவங்க அப்பாவுக்கு சாப்பாடு கொடுத்துன்னு இருப்பார். அவங்க அப்பா இறந்துடுவார். பொருள் எல்லாத்தையும் தூக்கி போட்டு எரிப்பாங்க, பாய் தலையின ட்ரெஸ்ஸு. அப்போ தட்டு தேடின்னு இருப்பார் அவங்க அப்பா. அவங்க பையன் வருவான், என்னப்பா தேடினுக்கிற?
இல்லைண்ணா இங்கே தட்டு ஒன்று இருக்கும், அதான் அதை பத்திரமா வச்சுருக்கேன்ப்பா. பத்திரமா வச்சுக்கிறியா? எதுக்குடா? உனக்கு அதில் தானே சாப்பாடு போடணும். அப்பாவுக்கு அதில் தானே போட்டேன், நீ உனக்கு சாப்பாடு போடுறதுக்காக பத்திரமா எடுத்து வச்சிருக்க. நாம் எதை விதைக்கிறோமோ அதையே அறுப்போம். நாம் பெரியவர்களை மதித்தால் நாம் ஒரு காலத்தில் பெரியவர்களாகுகிற போது, முதுமை அடைகிற போது நம்மையும் மதிப்பார்கள். பெரியோரை அவமதிப்பது பாவம், அவர்களை மதித்து நடப்பது ஆசி. இரண்டாவதாக, பெரியோரின் ஆலோசனையை மறுப்பது பாவம். பெரியோரின் ஆலோசனைகளை மறுப்பது பாவம். பல எடுத்துக்காட்டுகளை நாம் சொல்லலாம். நாம் ஏற்கனவே ஒரு நாள் சிந்தித்தோம். ரெகோபயாம் முதியவர்களுடைய ஆலோசனையை ஏற்றுக்கொள்ளாமல் இளையோருடைய ஆலோசனையை ஏற்று நடப்பார். ஆகையினால் சாலமோனுக்கு பிற்பாடு நாடு இரண்டாக பிரிந்தது என்று நாம் பார்த்தோம். ஏலி சீலோவோம் ஆலயத்தில் இருப்பார், அங்கே சாமுவேல் இருப்பார். சின்ன பையன் சாமுவேல், ஓப்னி பினகாஸ் கொஞ்சம் இளம் வாலிபர்கள், ஒரு 16-17 வயசு இருக்கும். சாமுவேல் ரொம்ப சின்ன பையன், 6-7 வயசு இருக்கும். இப்படி இருக்கிற போது மக்கள் எல்லாம் வந்து சொல்லுவாங்க, ஏலி உன் பசங்க ரொம்ப தொல்லை பண்ணுறாங்கப்பா, பலி செலுத்த போனால் இந்த மாதிரிலாம் பண்ணின்னு இருக்கானுங்க, அது கொழுப்பு வேகிறதுக்கு முன்னாடியே முக்கூர் ஆயுதத்தை வச்சு எடுத்து சாப்பிட்றானுங்க. அப்போ ஏலி நிச்சயமாக தன்னுடைய பிள்ளைகளை கண்டித்திருப்பார், சொல்லியிருப்பார், டேய் வேணாண்டா அப்பெல்லாம் செய்யாதீங்க அப்படின்னு. ஆனாலும் அவர்கள் கேட்டப்பாடு இல்லை. அவர்கள் போரில் இறந்து போனார்கள். பெரியவர்களுடைய ஆலோசனையை அவர் கேட்டு நடந்திருப்பாரே ஆனால் ஏலிக்கு பிற்பாடு அந்த ஓப்னி பினகாசு தான் ஆசாரியராக வந்திருக்க வேண்டும். ஆனால் அவர்கள் வரவில்லை. எங்கிருந்தோ வந்த சாமுவேல் மிகப்பெரிய ஆசாரியராக அவர் மாறிவிடுகிறார். ஏன்? சாமி கூப்பிடுவார் சாமுவேல, ஆனால் இவர் போய் ஏலிக்கிட்ட போய் நிற்பார். ஐயா என்ன கூப்பிட்டீங்களா, சொல்லுங்க, ஏதாச்சுன்னா நான் செய்கிறேன். அது மட்டும் இல்லை, சாமுவேல்கிட்ட மொத்தத்தையும் சொல்லிடுவார். இந்த மாதிரி ஒரு போர் வரப்போகுது, இதில் இவங்கெல்லாம் காலி ஆகிடுவாங்க, ஒரு அரசனை தேர்ந்தெடுக்கணும், இப்படி எல்லா விஷயத்தையும் சொல்லியிருப்பார். காலையில் ஏலி வந்து சாமுவேலோட நிச்சயமாக பேசியிருப்பாருன்னு அறிஞ்சு சாமுவேலை, சாமி உங்ககிட்ட என்ன பேசினாரு அப்படின்னா, ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லுவார். உண்மையை சொல்லு, நீ என்ன பேசினாரு எனக்கு சொல்லு அப்படின்னும் போது எல்லா உண்மையும் சொல்லுவார். பெரியவருடைய ஆலோசனையை கேட்டு நடப்பார். அப்போ ஏலி சொல்லுவார், அவர் கடவுள், அவருடைய சித்தத்தின்படி நடக்கட்டும். பாருங்க, இந்த சாமுவேலுடைய, அதாவது பெரியவர்களுடைய ஆலோசனையை கேட்டு ஏற்று நடந்த இந்த சாமுவேல் தான் மிகப்பெரிய தீர்க்கதரிசியாக மாறினார். சாமுவேல் வந்து 3 ரோல் செய்வார். அவர் ஆசாரியனுக்கு ஆசாரியன், நியாயாதிபதிக்கு நியாயாதிபதி, தீர்க்கதரிசிக்கு தீர்க்கதரிசி. இன்னும் ஒரு சில இறையலாளர்கள் என்ன சொல்கிறார்கள், அவர் ராஜாவாக கூட நடிச்சிருந்தாரு. ஏன்னா அப்போ சாமுவேல் சொல்றது தான் ஆணை. அதனால தான் ராஜா ஒருத்தர் வேணும்னு சொன்ன உடனே சாமுவேல் அப்படியே முகம் குப்புற விழுந்து படுத்துக்குவார். சாமி அப்போ அவரை தேற்றுறதுக்காக சொல்லுவார், ஏப்பா அவங்க ஒன்றும் தள்ளலை, என்னதான் தள்ளிட்டாங்க அப்படின்னு சாமுவேல் அப்படியே ஆறுதல் படுத்துவார். ஒரு மிகப்பெரிய தீர்க்கதரிசியாக, நியாயாதிபதியாக அவர் வாழ்ந்தார் என்று சொன்னால், அவர் பெரியவருடைய ஆலோசனைகளை கேட்டு அதனை ஏற்று அதன்படி நடந்தார். ஆகையால் மிகப்பெரிய பேற்றினை தன் வாழ்விலே அவர் பெற்றுக்கொண்டார். ஏன் நம்ம அவங்களுடைய ஆலோசனையை கேட்கணும்? பெரியவர் ஒருத்தர் சொல்றாரு, ஏன் கேட்கணும்? ஏன்னா அவர்களுடைய அனுபவம், பட்டறிவு,
அதில் 1000 காரியங்கள் அடங்கி இருக்கிறது. அதை நாம் ஏற்று நடந்தால் நம்முடைய வாழ்வில் நமக்கு பயன்கள் அதிகமாக கிடைக்கும் என்பதில் எவ்விதமான ஐயமும் இல்லை. ஆகவேதான் இயேசு கிறிஸ்துவும் அவருக்கு தெரியல, 12 வயசு ஆன உடனே தனக்கு முதிர்ச்சி வந்துடுச்சு, கடவுளுடைய வேலையை செய்யணும் அப்படின்னு ஒரு துடிப்பில் போய் கோயிலில் போய் இறங்கி களத்தில் இறங்குறார். அப்போ அவருடைய பெற்றோர்கள் அழைக்கிறார்கள். அழைச்ச உடனே அதுக்கப்புறமா தான் சரி, இல்லை நமக்கு இன்னும் நேரம் இருக்கும் போல, நம்முடைய நேரம் எப்போ வருதோ அப்போ தான் நாம் களத்தில் இறங்கி செயல்படணும் போலன்னு சொல்லி, அதில் பார்த்தீங்கன்னா அந்த வசனம் இருக்கும் லூக்கா 2ஆம் அத்தியாயத்தில், அவர் தன் பெற்றோருடன் சென்று அவர்களுக்கு கீழ்ப்படிந்திருந்தார் அப்படின்னு இருக்கும். முதியவர்களுடைய ஆலோசனையை ஏற்று நடப்பது நம்முடைய வாழ்வில் பெரும் ஆசைகளை கொண்டு வரும். மூன்றாவதாக, இளமையினால் முதுமையை அசட்டை செய்வது பாவம். இளமையினால் முதுமையை அசட்டை செய்வது பாவம். என்னன்னா, இளமை அப்படின்னு சொல்லும் போது இளம் ரத்தம், சூடா இருக்கும் ரத்தம். ஆகையினால எல்லாத்தையும் செஞ்சிட முடியும் என்கிற ஒரு உத்வேகம் இருக்கும். அதை வைத்துக்கொண்டு முதுமையில் இருப்பவர்களை, பெரியவர்களை நாம் மதியாமல் இருப்பதோ, அவருடைய ஆலோசனையை கேட்காமல் இருப்பதோ, அவர்களை அசட்டை செய்வதோ பாவம். ஒரு முறை ஒரு பெரிய குளம், அந்த குளத்தில் பெரியவர்கள் எல்லாரும் இருந்தார்கள், வாலிப பிள்ளைகளும் அருகில் குளித்து கொண்டிருந்தார்கள். அந்த குளத்தினுடைய நடுப்பகுதியில் தாமரை மலர்ந்திருந்தது, ஒரே ஒரு தாமரை. இந்த வாலிப இளவட்டங்கள் எல்லாம் அந்த தாமரையை போய் யார் எடுக்கிறது, முதல்ல யார் எடுத்துட்டு வர்றது பார்க்கலாமான்னு ஒரு போட்டி வைக்கிறாங்க. அப்போ அந்த பக்கத்தில் இருந்த பெரியவர் அதை கேட்டுட்டு, அது பார்க்கறதுக்கு தான் இங்கேருந்து பக்கம் மாதிரி தெரியும், நீங்கள் போயிடுவீங்க, திருப்பி வரும்போது ரொம்ப கஷ்டப்படுவீங்க, போயிட்டு திரும்பி வரலாம், அவசரப்பட்டு போகாதீங்க, அப்படி போனீங்கன்னா உங்களுடைய மூச்சு உங்களுக்கு இருக்காது, அப்புறம் கஷ்டப்படுவீங்க அப்படின்னு சொன்னாரா. பெருசு, கொஞ்சம் வாய முன்னு இரு, எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சிரிச்சுட்டு அங்கிருந்த இளவட்டங்கள் எல்லாம் அந்த தாமரையை நோக்கி பறந்தன. போயிட்டாங்க. அதில் ஒருத்தர் எடுத்துட்டாரு. திரும்பி வந்து கொண்டிருக்கிற போது இருவருக்கு மூச்சு விட முடியல, தத்தளிக்கிறாங்க. அவங்க பின்னாடி நீச்சல் அடிச்சு பார்க்குறாங்க, அப்பவும் முடியல. இன்னும் பாதி தூரம் கடக்க வேண்டிய தூரம் இருக்கிறது. முன்னாடி வந்தவங்கெல்லாம் வேகமாக வந்துட்டு எங்கடா மற்ற 2 பேரை காணுன்னு பார்த்தா அங்கே இருக்காங்க. இவங்களாலையும் திருப்பி போக முடியாது. திடீர்னு பார்த்தா அங்கே ஒருத்தர் தெரியுறாரு. இந்த தாத்தா வயசானவர் போய் அவங்க முடியை பிடிச்சி இழுத்துட்டு வந்தாராம். பல நேரங்களில் நாம் இளமை பலம் இருக்கிறது என்று சொல்லி நாம் யோசிப்போம். பலம் முக்கியமல்ல, நமக்கு அனுபவமும் ஞானமும் தான் மிக 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 முக்கியம் என்பதை இந்த நிகழ்வு நமக்கு சுட்டி காட்டுகிறது. இளமை பருவம் எவ்வளவு நாளுக்கு இருக்கும் என்பதையும் நாம் கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். இந்த இளமை பருவம் முடிந்த பிற்பாடு நாமும் இந்த முதுமையில் பயணிக்க வேண்டும் என்கின்ற ஒரு சிந்தனை நமக்குள் இருக்குமேயானால் நாம் ஒருபோதும் முதியவர்களை, பெரியவர்களை நாம் அசட்டை செய்ய மாட்டோம். நீதிமொழிகளில் ஒரு புத்தகம் இருக்கு, தன் தாயும் தந்தையும் வயது சென்ற காலத்தில் அசட்டை பண்ணுகிறவன் சபிக்கப்பட கடவன் அப்படின்னு இருக்கும். அப்படியானால் முதுமை பருவத்தில் இருக்கின்ற பெரியவர்களை நாம் ஒருபோதும் அசட்டை செய்யக்கூடாது என்பதையும் நாம் இந்த தவக்காலத்திலே புரிந்து கொள்ள வேண்டும். தவக்காலத்தில் நாம் பல்வேறு காரியங்களை யோசிப்போம். ஆனால் நமக்கு அருகிலேயே இருக்கிற விசுவாசத்தை நமக்கு கடத்தின விசுவாச முன்மாதிரிகளை நாம் அசட்டை செய்து கொண்டிருப்போம். அப்படி அசட்டை செய்யாமல் இருக்க இந்த தவக்காலத்தை நாம் பயன்படுத்தி கொள்ளுவோம். இயேசு கிறிஸ்து தம்முடைய ஊழிய பயணத்தில்
ஒருபோதும் யாரையும், முதியவர்களை என்று இல்லை, சிறுவர்களானாலும் சரி, அது பாவத்தில் பிடிபட்டவர்களானாலும் சரி, ஒருத்தரையும் அசட்டை செய்ய மாட்டார், ஒருத்தரையும் அவமானப்படுத்த மாட்டார். அப்படித்தான் தன்னுடைய வாழ்வில் அவர் பயணித்தார். அது மட்டும் இல்லை, எப்போதும் சொல்லுவார், என் தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றுவதே எனக்கு இஷ்டம், எனக்கு பிரியம், எனக்கு உணவு என்று சொல்லுவார். நம்மில் எத்தனை பேர் வயதான நம்முடைய பெற்றோர்களை நாம் தாங்குவது எனக்கு பிரியம் என்று சொல்லுகிறோம்? நான் முன்பு பணியாற்றிய ஒரு குருசேகரத்தில் ஒரு வயது முதிர்ந்த பெரியவர் நன்றாக இருந்தார், ஆலயத்திற்கு வந்து கொண்டிருந்தார். ஆனால் திடீரென்று கீழே விழுந்து அவருடைய இடுப்பு பகுதி எலும்பு முறிவுபட்டது. கிட்டத்தட்ட 2 ஆண்டுகள் படுத்த படுக்கையிலே இருந்தார். அந்த வீட்டிலிருந்து அவருடைய மகனும் பார்த்து கொள்ளுவார். அந்த மகனை காட்டிலும் அந்த பேரன் அவ்வளவு அட்டகாசமா அவங்க தாத்தாவை பார்த்துக்குவான். டயப்பர் மாற்றுவான், எல்லாத்தையும் தொடச்சி க்ளீன் பண்ணுவான், அவருக்கு பவுடர்லாம் போட்டு விடுவான், ஷேவ் பண்ணி விடுவான். அந்த 2 ஆண்டு அவங்க வீட்டில் எல்லாரும் வெளியே போனா கூட அவர் எங்கேயும் போக மாட்டார். அந்த சின்ன பையன், வாலிப பையன், 20-21 வயது இருக்கும், எங்கேயும் போகாமல், ஐயா தாத்தாவை பார்த்துக்கணும், அதனால நான் இன்னைக்கு வீட்டில் இருந்துட்டேன், அவங்க எல்லாம் போயிருக்காங்க அப்படின்னு சொல்லுவான். என்னடா உனக்கு எதுவும் வெறுப்பா இல்லையா தாத்தாவை பார்த்துக்கிறதுக்கு? ஐயா தாத்தாவை பார்த்துக்கிறதுக்கு என்னய்யா, அவர் தான் எனக்கு வசனம்லாம் சொல்லி கொடுப்பாரு, அவர் தான் எனக்கு, நாங்கள் ஜாலியாக தான் கதை பேசிட்டு இருப்போம், அப்புறம் மத்தியானம் தூங்கிடுவாருன்னு சொல்லுவான். நான் அப்போ சொல்லுவேன், கடவுளுடைய ஆசி உனக்கு நிச்சயமாக இருக்கும்பா. இன்றைக்கு பேராயத்தில் அவர் ஆயராக தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார். ஆண்டவருக்கு மாட்சி உண்டாகட்டும். இப்போ அவரை பார்க்கும்போது சொன்னேன், உன்னுடைய தாத்தாவுக்கு நீ செய்த பணிவிடை தான் உன்னை இந்த நிலைக்கு, மேன்மைக்கு காரணம் என்று சொன்னேன். ஆமாயா, கண்டிப்பா நான் அதை உணர்றேன் என்று சொன்னார். நம்முடைய வாழ்வில் நாம் எப்போது முதியவர்களை கனப்படுத்துகிறோமோ அப்போது நம்முடைய வாழ்வில் நிச்சயமாகவே ஆசி நிறைந்திருக்கும். இயேசு அதுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. அவர் எப்போதும் தன்னுடைய தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றினார். மரணம் கூட அவரை பிடித்து வைக்க முடியவில்லை, அந்த மரணத்தை வென்றார். நாம பல கோணத்துல இயேசுவினுடைய உயிர்த்தெழுதலை நாம நினைச்சு பார்ப்போம். இந்த கோணத்தில் சிந்தித்து பாருங்கள். தந்தையினுடைய விருப்பத்தை எப்போதும் நிறைவேற்றினார், முதியவர்களை, மனிதர்களை மதித்து நடந்தார், அவர் உயிர்த்தெழுந்தார். இந்த சிந்தனையோடு இந்த நாளை நாம் துவங்குவோம். இறை அருள் நம்மோடு இருந்து நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்துவதாக. ஆமேன்.